இப்படி ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு அருவிக்கு பின்னால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு யோசனை பண்ணுறீங்களா? இது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம இப்போ வந்திருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ரிசார்ட் அதுக்கு ஜஸ்ட் பின்னால் தாங்க இந்த அருவி ஓடுது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் நாங்கள் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணினோம். இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ரிசார்ட் கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற வழியில் மதுக்கரை பக்கத்தில் ஒரு இடம். இதுதாங்க நம்ம கண்ட்ரி கிளப் ரிசார்ட்டோட நுழைவாயில். ரெண்டு பக்கமும் நல்ல பச்சை தான் இருக்குது. நீங்கள் பின்னால் கேட்குறீங்களே அந்த பறவை சத்தம் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ரிசார்ட்டுக்குள்ளே நுழையிற இடத்துலையே ரெண்டு பக்கமும் கூண்டுங்கள்லாம் அமைச்சு அதில் அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் லைக் ரேபிட் எல்லாம் அங்கே இப்போ வச்சுருந்தாங்க. கண்காட்சிக்கு பொருத்தமாக தான் இருந்தது. வெளியில் நல்ல ஆம்பியன்ஸுங்க. ரொம்ப திக்கான ஜங்கிள் மாதிரி இல்லைன்னாலும் நல்ல இயற்கையான பச்சை. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சோட பார்டர்லேயே இருக்கிறதுனால அந்த ஜங்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்க. இப்படி இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருந்த இந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க. ஏற்கனவே இது பெரிய காடு, இதை பறக்க விட்டுருக்கலாம். ஆனால் வர்ற கெஸ்ட்டுங்களுக்காக இதை வச்சுருக்காங்களோ என்னவோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அவங்களும் இதை தானே நினைப்பாங்க, பறக்க விட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க கூட குழந்தைகள்லாம் சேர்ந்து வந்திருந்ததுன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே கூட இருக்கலாம். இதோ அதுக்காகவே ஒரு சின்ன ஒரு தண்ணீர் தொட்டி, மேபி இதில் அவங்களெல்லாம் அதெல்லாம் நீந்த விடுவாங்களோ என்னவோ தெரியல. அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம்னா பக்கத்தில் இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக ஒரு ப்ளே கிரவுண்டு வச்சுருந்தாங்க. நம்ம வெளியிலலாம் சுற்றி பார்த்தோம். ஆனால் உள்ளே எப்படி இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு பார்க்கலாமா? நல்ல ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு ரிசப்ஷன் தாங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க, நிறைய ஆடியோ எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே மீட்டிங் அதெல்லாம் நடக்கும் போல் இருக்குது. மேபி வீக்கெண்டில் எல்லோரும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. இது என்னன்னு நான் யோசனை பண்ணினேன். ஏதோ ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி தான் இருந்தது. உள்ள ஃபவுண்டன் கூட ஒன்றும் இல்லை. ஆனால் லான்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மள மாதிரி சிட்டி பாய்ஸுக்காகவே அங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டம் இல்லாததுனால நிறைய ஆளுங்களை பார்க்கல. பட்டு நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அட அங்கே பாருங்கள், அங்கே என்ன ஒரு டென்னிஸ் கோர்ட்டா? அட அது கூட வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிசார்ட்டில் எவ்வளோ வசதியெல்லாம் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு வாலிபால் கோர்ட்டு. ஆனால் இங்கே வரவங்க ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்ப்பாங்களா, விளையாடுவாங்களா தெரியலையே.